வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா சிஎஸ்டி இப்போ ஜிஎஸ்டி 2.0 பேக்கேஜில் நிறைய இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அது யார் செஞ்ச தப்பு, இதனால பாதிக்கப்பட்ட எக்ஸர்வீஸ்மேனுக்கு என்ன நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சின்ன டீட்டெயில் வீடியோ. அதுக்கடுத்து எமர்ஜென்சி ECHS எம்பேர்டு ஹாஸ்பிட்டலில் இல்லை நான் எம்பேர்டு ஹாஸ்பிட்டலில் எந்தெந்த உங்களோட பிரச்சனைகளுக்கு நீங்க போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அப்படிங்கிறத பத்தி சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தகவலை அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் பகிருங்க, அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும், மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பாரத பிரதமர் ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிப்பு வெளியிட்டு பொருட்களுக்கு மேல உள்ள வரிகளை 28% இருக்கிற வரிகளை 18% ஆகும், 18% 12% இருந்த வரிகளை இப்ப 5% ஆகும். அதுக்கடுத்து நிறைய பொருட்களுக்கு வரி இல்லாமையும் அவங்க பண்ணியிருக்காங்க. இதை அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதை கரெக்டா செப்டம்பர் 22ஆம் தேதியில இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க. நம்மளோட ஆர்மிக்காரவங்க, எக்ஸ்ஆர்மி, இவங்க சிஎஸ்டிக்கு த்ரூ தான் மேக்சிமம் பொருள் வாங்குறாங்க. இப்படி சிஎஸ்டிக்கு த்ரூ வாங்கும் போது அவங்களுக்கு கேன்டீன்ல இருக்கிற அந்த ஒரு சிஸ்டம் மூலமா அவங்களுக்கு பொருள் வாங்கும் போது அந்த சிஎஸ்டியோட ஜிஎஸ்டி ரேட் மாறுதல் வருது அப்படின்னு சொல்லி நிறைய சென்னை ஜிபிசில இருந்து மற்ற இடத்துல இருந்து அவங்க அபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. 2-3 நாளைக்கு கேன்டீன் நிர்வாகம் இந்த ஜிஎஸ்டி பில்லிங்கை சரி பண்ணி அதுக்கப்புறம் நாங்க பொருள் கொடுப்போம். லிக்யூருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நாங்க லிக்யூர் எப்பயும் போல லிக்யூருக்கு வேட் தான், கலால் வரி மட்டும்தான், வேல்யூ டேக்ஸ் மட்டும்தான், ஜிஎஸ்டி கிடையாதுனால லிக்யூர் சேல் ஆகிட்டு இருக்கும். குரோசரி ஒரு 2-3 நாள் நாங்க நிப்பாட்டி அதுக்கப்புறம் கொடுத்துருவோம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் திரும்ப ஒரு சில இடத்துல பிரச்சனையா இருக்கு, ஜிஎஸ்டில ஏதோ பிரச்சனையா இருக்கு, சாஃப்ட்வேர்ல பிரச்சனையா இருக்கு, அதனால நிப்பாட்டி வச்சு அதை மாத்தி இப்ப திரும்ப நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. திரும்ப 2-3 நாள் கழிச்சுதான் அதை சரி பண்ணி முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இதனால முன்னாள் படை வீரர் கேன்டீனுக்கு பொருள் வாங்க முடியாம நிறைய மரம் உளைச்சலுக்கு ஆளாகி, ஏன்னா பஸ்ஸை பிடிச்சி வந்திருப்பாங்க, கூட்டத்துல நின்று வந்திருப்பாங்க, வாங்க முடியாம போறாங்க. அங்க இருக்கிற மக்கள் சந்திச்சு நம்ம கேட்ட கேள்விகள் என்னன்னா, சார் இந்த மாதிரி டிமார்ட் இல்ல வசந்தம், பிக் பஜார், இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் இதை விட அதிகமான டர்ன் ஓவர் பண்றாங்க, இதை விட அதிகமான இன்வென்ட்ரிஸ் இருக்கு. அவங்க எல்லாம் இந்த மாதிரி பொருள் ஜிஎஸ்டி மாறுதலால அவங்க வியாபாரத்தை நிப்பாட்டல, அதிகபட்சம் ஒரு 1 hour 2 hour 3 hours இல்ல ஒரு நாள் கூட அவங்க நிப்பாட்டி இருக்கலாம். ஆனா இப்படி 2-3 நாள் 4 நாள் அவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நிப்பாட்டல. இது யார் செஞ்ச தப்பு சார்? யாரோ ஒருத்தர் 2 பேர் அவங்களோட வேலையை சரியா செய்யாததால கீழே இருந்து கடைநிலை ஊழியர்ல இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே பாதிப்பு வருது. இதனால குறிப்பா வயசானவங்க, முன்னாள் ராணுவ வீரர்கள், அவங்க ஹாஸ்பிட்டல் முடியாம இருக்கிற ஆட்களை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்ப அவங்க பொருள் வாங்க முடியாம திரும்பி போறது எவ்வளவு மன கஷ்டமா இருக்கு. அதனால இனிமேலாவது சிஎஸ்டி நிர்வாகம் இந்த மாதிரி ஒரு ஜிஎஸ்டி குறைப்போ கூடுதலோ ஏதோ ஒண்ணு பண்ணும் போது அதுக்கான முறையான அறிவிப்பு செய்யும் போது இதை கொஞ்சம் சீரியஸ்னஸ் எடுத்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத அளவு சரியான நேரத்துல அவங்களுக்கு பொருளை வழங்கணும் அப்படிங்கிறது தாழ்மையான கோரிக்கையா இருந்துச்சு, அனைவரோட கோரிக்கையா இருந்துச்சு. ஆக்சுவலா நீங்க இதை உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்கும் போது அவங்களோட கஷ்டங்கள் தெரிய வரும். கையில காசு இருக்கான பொருள் தர மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லும் போகும்போது அவங்களுக்கு அந்த விவரங்கள் புரியாது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவு கடை திறந்திருக்கு, வாங்கணும் தான் வருவாங்களே தவிர அந்த பில்லில் இருக்கிற பிரச்சனைகள், சாஃப்ட்வேர்ல இருக்கிற பிரச்சனைகள், ஜிஎஸ்டி மாறும் போது அதுல உள்ள கணக்கு வழக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்தளவு பொருள் வாங்கிட்டு போகணும் அவ்வளவுதான் நினைப்பாங்க. இதை கேன்டீன் மேல இருக்க அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் இவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க இதை கொஞ்சம் மானிட்டர் பண்ணி சீக்கிரமா சரி செஞ்சு மக்களுக்கு நார்மலான ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா ஏற்பாடு செஞ்சு தரணும் அப்படிங்கறதா கோரிக்கையா இருக்கு. இதுக்கப்புறம் ECHS பாத்தீங்கன்னா நீங்க எமர்ஜென்சி அட்மிட் ஆகுறதுக்கு ரொம்ப பேர் யோசிக்கிறாங்க. அதாவது நம்ம ECHS எம்பேர்டு ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சிக்கு நம்ம எப்ப போய் அட்மிட் ஆகணும், பை சான்ஸ் எம்பேர்டு ஹாஸ்பிட்டல் இல்ல, நியர்பை நம்ம வீட்டு பக்கத்துல எம்பேர்டு இல்லாத ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு, அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சின்ன அவேர்னஸ் வீடியோ இப்ப நான் சொல்றேன், வாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எப்போல்லாம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல், அதுக்கு எந்த விதமான ரெக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. எம்பேர்டு ஹாஸ்பிட்டலில் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. நியரஸ்ட் ECHS பாலிகிளினிக்கில் நீங்கள் போய் எம்பேர்டு ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் அட்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிளியராக கொடுத்துருக்காங்க.
இப்போ நான் எம்பல்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நீங்கள் போத்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க நான் எம்பல்டு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அதனால் எமர்ஜென்சி எந்த காரணத்தினால அவங்க வந்து எமர்ஜென்சிக்கு வந்து அட்மிட் பண்ணாங்க அப்படிங்கிறத மாதிரி கிளியராக கொடுத்துருக்கணும். அதுக்கடுத்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இதை ஒத்துப்பாங்க. அதில்க்கான டாக்குமெண்டேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இப்போ எமர்ஜென்சி எந்தெந்த சுச்சுவேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 7-8 வகையான காரணங்கள் கொடுத்துருக்காங்க. இந்தந்த சுச்சுவேஷனில் மட்டும்தான் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி கருத்தில் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு, மூச்சு விடாமல் இருக்கிறது, டாக் பைட்ஸு, அதுக்கடுத்து லைஃப் த்ரெட்டிங் இன்ஜுரிஸு, ஆக்சிடென்ட்டு, அதாவது எந்தெந்த ஒரு விஷயத்தினால நல்லா இருக்கிற ஒரு மனுஷன் திடீர் உடம்புக்கு முடியாமல் போதோ அது ஃபுல்லாமே எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி கருத்தில் கொள்ளப்படும். அதனால் எம்பல்டு ஹாஸ்பிட்டலோ நான் எம்பல்டு ஹாஸ்பிட்டலோ அதில் நீங்கள் அட்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட இசிஹெச்எஸ் பாலிகிளினிக் அவங்க இருக்க ஓசிட்டை நீங்கள் 48 ஹவர்ஸ்க்குள்ளே சம்மந்தப்பட்ட நபர்கள்லேருந்து யாராவது இன்ஃபார்ம் பண்ணி அந்த எமர்ஜென்சி ரிப்போர்ட் நீங்கள் வந்து முதல்ல வாங்கிக்கணும். அப்போ தான் நீங்கள் பார்க்குற ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த பணத்தை வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து இசிஹெச்எஸ் என்கிட்ட கார்டு இருக்குது எனக்கு கிளைம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது கிளைம் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதான் நம்மளோட நோக்கம், வேறு எதுவும் கிடையாது. மக்களுக்கு வந்து ஒரு சின்ன பாதிப்பு வரும்போது அதை பத்தி குறைகள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லும் போது இந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது, நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன கோரிக்கை மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனல் மூலமா நம்ம வைக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.